தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜப்பான் இந்த நாட்டை பத்தி சொன்னாலே அழகா அப்படி இருக்கும் ப்ரோ. அங்கே இருக்க மக்கள் நிறைய பேருமே நிறைய வருஷங்கள் வாழ்வாங்க ப்ரோ. லைஃப் ஸ்பேன் அதிகம். அது இதுன்னு பாசிட்டிவாக தோணுதா? இன்னொரு பக்கம் இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நல்ல பீக்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போது சில ஹாண்டட் ஹவுசஸ்லாம் விற்காமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டவுனாக ஆரம்பிச்சிருக்கு. இதில் வேற இந்த பேய் வீட்டில் நீங்கள் ஒரு ராத்திரி தங்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேஷ் நாங்கள் ஸ்பாட்டில் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ்மெண்ட்டில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜப்பான் நாட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? மொதல் விஷயம், அங்கே இந்த காலியாகிற வீடுகள் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை பெருக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில். ஆனால் அந்த வீடுகளை அப்படியே எம்டியாக பாடிஞ்சு போன மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கவங்க ஒன்று இறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா வேற எங்கன்னா போயிருப்பாங்க. ரெண்டாவது, இந்த ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குல்ல, வயசான மக்களோட எண்ணிக்கை அது உயர்ந்துக்கிட்டு இருக்கு ஜப்பானில். மூணாவது, பர்த் ரேட் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முதியோர்கள் இருப்பு விகிதம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதே இப்போ ஜப்பானில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நாலாவது முக்கியமான விஷயம், நிறைய பேர் வேலை தேடி முக்கியமான சிட்டிஸ்க்கு போகிறாங்களா, அப்போ அவங்க ஏற்கனவே வசிச்சுட்டு இருந்த இடங்கள் இருக்க வீடுகள் இருக்குது பாருங்கள், அது காலியாகிடும்ல. கிட்டத்தட்ட மைக்ரன்ஸ் மாதிரி தான் இந்த விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் ஜப்பானோட இப்போதைய நிலைமை. இதில் ரியல் எஸ்டேட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நல்ல காஸ்ட்லியஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதுலேயே நிறைய வீடுகள் விற்க மாட்டுது. நிறைய இடங்கள் வந்து தலங்க பயப்படுறாங்க மக்கள். அப்பேற்பட்ட அன்சோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், வேறு எதுவும் கிடையாது. அதாவது இந்த வீட்டை வாங்கி நான் தங்க போனால் பேய் வந்துருமா, ஏதாவது தீய சக்தி உள்ளே இருக்குமா, இந்த பயத்துலேயே பல பேர் அந்த காஸ்ட்லியஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்மியாக வந்தால் கூட வாங்க மாட்டுறாங்க. அந்தளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க பையர்ஸு. ஆக்சுவலாக ஜிகோ புக்கன் இந்த டேர்ம் ஜப்பானில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான வீடுகளை குறிக்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறதுக்கு இந்த டேர்மை பயன்படுத்துவாங்க. அதாவது கொலை நடந்திருக்க வீடுகள், இல்லைனா வீடு, ஆஃபீஸ் எதோ நீங்கள் எடுத்துக்கலாம், புதர் கட்டடம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிற நிகழ்வு ஏதாவது நடந்திருக்க வீடுகள் இருக்குல்ல, துகள் தொங்குறதோ சம்திங் மற்ற போல விஷயங்கள். மூணாவதாக ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸு. நாலாவதாக இந்த வயசான மக்கள் ரொம்ப காலமாக வீடுகளே வாழ்ந்து அப்படியே அங்கேயே உயிரிழந்திருப்பாங்க பார்த்தீங்களா, படுத்த படுக்கையா, அது போல் ப்ராப்பர்ட்டிஸு. அஞ்சாவது, இறந்த அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த சடல் இருந்திருக்கும். அது சில நாட்கள் வரைக்குமோ சில வாரங்கள் வரைக்குமோ ஏன் சில மாதங்கள் வரைக்குமோ கண்டுபிடிக்காமே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஏதோ ஸ்மெல்லு வருதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த பிரேதங்களை. இது போல் இருக்க ப்ராப்பர்ட்டிஸு. இது இல்லாமல் இந்த ஹாண்டட் ப்ராப்பர்ட்டிஸு, அதாவது ஒரு மாதிரி சபிக்கப்பட்ட இடம், அமானுஷங்கள் உழவுற இடம்னு அது போல் இருக்க ப்ராப்பர்ட்டிஸு. இல்லை கடைசியாக கைவிடப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸு. நிறைய வீடுகள் உங்கள் ஏரியாலே பார்த்துருப்பீங்களே, பாழடைஞ்சு கிடக்கும், உள்ள மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஓனர் யாருன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனால் பார்த்தாலே பேய் வீடு ஃபீல் ஒன்று வரும். அது போல் கைவிடப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸு. இந்த 7 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த வீடுகள்லாம், இதைத்தான் ஜிகோ புக்கென் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜப்பானில். இந்த ஜப்பானில் இருக்க சட்டம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லணுனாக்கா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான எல்லா ஹிஸ்ட்ரியவும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லியே ஆகணும், மறைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் விற்கிற ப்ராப்பர்ட்டியில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இறந்துருப்பாங்க, இல்லைனா ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கும். இதை நீங்கள் அந்த பையர்கிட்ட சொல்லிட்டா ரேட்டை குறைச்சிடுவாங்களா, இல்லை வாங்காமல் போயிடுவாங்களா, அந்த பயத்தில் சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா நிறைய இடங்களில். ஆனால் ஜப்பான் சட்டத்தின்படி நீங்கள் அதை கன்வே பண்ணியே ஆகணும், மஸ்ட்டு. அது அந்த இடத்துல இது நீங்கள் வீட்டை அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறப்ப மட்டும் இல்லை, நீங்கள் யாராவது ஒருத்தரை குடியாமர்த்துறீங்க அப்படின்னா அந்த டெனண்ட் வராங்களே அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும், இந்த வீட்டில் இது முன்னாடி நடந்துச்சுப்பா அப்படின்னு அவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே தங்கலாமா வேணாமா, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா வேணாமான்றதையும் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இந்த ஜிகோ புக்கான ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதான் இதை பேஸ் பண்ண அந்த வீடுகள், அந்த ப்ராப்பர்ட்டிஸு, அதோட எண்ணிக்கை தான் இன்னும் மேலே போயிட்டுருக்கு, குறைஞ்சபாடு இல்லை அங்கே. இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு? சரி, நம்ம இந்த கான்செப்டை பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம காலத்து வரைக்கும் பணம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துவோன்னு
இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓன் பண்ணியிருக்காங்களா செல்லர்ஸு, அவங்களும் அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் விற்று தரணும் வாங்கியிருப்பான சில கம்பெனிஸ், இவங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதன்படி இப்போ என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த உள்ளூர் மக்களுக்கு, ஒரே ஒரு ராத்திரி இங்கே தங்குங்க, பண மடையில் நினைங்க, உங்களுக்கு ரொக்க பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு இப்படி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேயும் இல்லை பிசாசோ இல்லை ஒன்றும் இல்லை, இந்த வீட்டை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக தங்கறதுக்கு நல்ல லக்ஸுரியஸ் வீடு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மை நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்களே வாங்க, இங்கே ஒரு நாள் தூங்குங்க, ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க இங்கே. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டை வாங்குவீங்க, இங்கேருந்து நீங்கள் நிறைய பேர் ரெக்கமெண்டும் பண்ணுவீங்கன்னு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்க. இதை மட்டும் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த அமானுஷ்ய வீடுகளாக கருதப்படுற இது வரைக்கும் விற்காத வீடுகள் இருக்குல்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸு, அங்கே தங்கறதுக்கு நீங்கள் முன் வரணும். வந்த நீங்கள் ஒரு நாள் ராத்திரி, முதல்ல ஒரு நாள் ராத்திரி நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணணும், தனியாக இருக்கணும், கூட யாருமே இருக்கக்கூடாது, தனியாக ஸ்டே பண்ணணும். அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கேமராஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது அமானுஷ்யமான பேரானார்மல் ஆக்டிவிட்டி எதனா தென்படுது அப்படின்னா அது கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் உங்களோட மூமெண்ட்டையும் அந்த கேமரா நைட்டு முழுக்க கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் நைட்டு முழுக்க தங்கிட்டீங்க, அடுத்த நாள் எழுந்துட்டீங்க. அந்த எழுந்த பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான பேரானார்மல் ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்கள் சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா உள்ளே நீங்கள் தானே ஸ்டே பண்ணீங்க, நீங்கள் சர்டிஃபை பண்ணணும். ஆமாங்க நான் தங்கினேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி அந்த கேமராவில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காட்சியில் வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது அமானுஷ்யமான நிகழ்வுகள் பதிவாகி இருந்தால் அந்த வீடை விற்கிறவங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் யோசித்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இருக்குது. ஸோ வின் சுச்சுவேஷன் மாதிரி தான், ரெண்டு தரப்பு சார்ந்தும் அவங்க பிளானை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தங்கி முடிச்சுட்டு நைட்டு தங்கிட்டு காலைல ஓகேப்பா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, இது ஒரு கோஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்த பிற்பாடு தான் கிளியரன்ஸே நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற காசு இருக்குல்ல, அது அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். ஒரு ராத்திரி நீங்கள் இது போல் வீடுகளில் தங்குனீங்கன்னா 52,000 ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் உங்கள் கையில் கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஹாண்டட் பிளேஸாக நீங்கள் போய் தங்குனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், வேலைக்கே போகாமல் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தங்கியே ஒரு நாளைக்கு இவ்வளோ பைசா பார்க்க முடியும். இந்தியாவில் இதெல்லாம் வந்துச்சுன்னா கூட்டம் அல்லோல. சரி இதெல்லாம் ரைட்டு ப்ரோ, எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வராங்க, கோஸ்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டை தங்கினவங்களே இஷ்யூ பண்ணுறாங்க, காசை வாங்கிக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது இருந்துச்சுன்னா, நைட்டில் ஏதோ பயந்தாங்கன்னா, ஏதாவது எவிடன்ஸ் அங்கே கிடச்சிதுன்னா, ஏதோ அங்கே போது இங்கே போது மூவ் ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வழி இருக்குது, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதில் சில பேருக்கு நெஞ்ச பூச்சின்னு படுத்துறாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு, உயிர்கெல்லாம் போய்ட்டு பெரிய இஷ்யூ ஆகிடும், கான்சென்ட்லாம் வாங்குவோம் போல முதல்லையே. ஸோ இதுக்கான இழப்பீடையும் அவங்க கொடுப்பாங்க மக்களே. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டை ஃபுல்லாக இவங்களே பார்த்துப்பாங்க. யார் உங்களை கூப்பிட்டு தங்க வைக்கிறாங்களோ அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த இழப்பீட்டு தொகை அப்படின்றது உங்களோட ட்ரீட்மெண்ட்டு, ரெக்கவரி, அப்புறம் கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் சேர்த்து பொருந்தும். பில்டப் ரொம்ப இருக்குல்ல, நிறைய பேர் நம்பிக்கை இருக்கும்ல, பேய் பிசாசுகள் கண்டிப்பாக இருக்குது, இது போல் வீடுகளில் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும்ல. அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாதவங்க கிளப்பி போவாங்க சாரசாரியாக. ஸோ வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, கோஸ்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் காசை வாங்கியாச்சு போயாச்சா, இதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக விற்றுலால, தங்கினவங்க கூட மேபி மனசு மாறினா வாங்கிக்கலாம் அவங்க. என்னென்னா கோஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டின்ற அந்த ஒரு விஷயம் இங்கே சாத்தியமான பிற்பாடு 20% 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒட்டுமொத்த வேர்த்து ஒரு 50 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க, அதை இந்த கோஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அதை அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு 30 லட்சம் ரூபாய் கூட உங்களை வாங்க முடியும். அந்தளவுக்கு கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கோஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டின்னு அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 லட்ச ரூபானா கூட வாங்க மாட்டாங்க 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை, அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் இது போல் மக்களே தங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க, அவங்களே சாட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட சாட்சியை உள்ள சேர்த்துறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டை அதிகபட்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விற்றுட்டு ஆளை உரா சாமின்ற மாதிரி போயிடுவாங்க. அதுதான் இவ்வளோ ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சில ஹாண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அது இப்போ சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் கேள்விப்படும் போது முட்டாள்தனமாக இருக்குன்னு பல பேர் நினைப்பீங்களே, ஆனால் அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். மக்கள்கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டியை தள்ளணும், ஆனால் மக்களே வாங்க பயப்படுறாங்க. சரி அவங்கள சில பேரை கூப்பிட்டு தங்க வச்சிட்டோம்னாக்கா அவங்களே இங்கே பேயில இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஈஸியாக விற்றுட்டு போயிடலாமே. இது போல் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ விற்கவும் ஆரம்பிச்சிருக்கு. செம ஸ்ட்ராட்டஜியாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஒரே கலையில் 2 மாங்கன்னா அது இதை தான் சொல்லணும். அதாவது வியாபாரமே ஆகாத வீடுகளை தள்ளி விட்டுறது, அது மக்கள் தள்ளி கட்டுற மாதிரி ஆகிடுச்சா. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தேவை ப்ராப்பர்ட்டி, ஆனால் அவங்க காசு கொடுத்து வீட்டை வாங்கினதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது அதுக்கப்புறம் அவங்களோட ரிஸ்க்கு தான். 2வது மாங்காய் பார்த்தீங்கன்னா மக்களோட அந்த அமானுஷ பயம் இருக்குல்ல, இதை குறைக்கிறாங்க. அரசு செய்கிற வேலையை அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓனர்ஸு, சில கம்பெனிஸு அவங்களே பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மக்கள் எந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரே வினதாக இருக்க முடிஞ்சா இருக்கிற பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஹியூமன் கேன் ரிமூவ் சைக்காலஜிக்கல் ஃபியர், இதை பல பேரை நம்புகிறாங்க. அதாவது
சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு ஏற்படுற சில பயம் இருக்குல்ல, இனம் புரியாத பயம், இதை நம்மளால் கண்டிப்பாக அகற்றிட முடியும் நம்புகிறாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்பிக்கை மட்டும் தான் இருக்குது. இது வரைக்கும் பெரும்பாலான மக்கள், உலக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.